ஐயா சுப்பிரமணிய சாமி கடவுளே, உன் மலையில தீபேத்து சொல்லி நீதிமன்ற உத்தரவு கொடுத்து எங்க போலீஸ்காரங்க இந்த அரசாங்கத்தாலேயே தீபேத்தங்களை அனுமதிக்கிறேன். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? அக்கா மகளே இந்து, அப்புறம் அக்கா மகளே இந்து. இந்த ஜோதி ரூபத்துல சொல்ற வயிறு சொல்ற ஒத்த இந்துவுக்கு கூட உரிமை இல்லைன்னா இந்த நாட்டில் நாங்க இருக்கிற வேஸ்ட். செத்துப்போ நான் எடுக்க முடியுமா? நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவை ஏற்று இதே மறுத்தவர்கள், இதே அனுமதி மறுத்தவர்கள் எங்களை சல்யூட் பண்ணி கூட்டு போனா நான் விடமாட்டேன். கொஞ்சம் இருடா. முருகா நாளைக்கு நிச்சயமா முருகா 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 வெற்றிவே. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரி ஆளுதாலும் சரி, 5 பைசா கிடையாது. நான் விதவிதமா எத்தனை பேர்த்த சாச்சிருக்கேன் தெரியுமா? வெரைட்டிஸ் ஆஃப் மர்டர் இந்தியில அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஆல்பத்துல நீ இடம் முடிச்சிடாது. நம்பர் 1. நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. வணக்கம். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தை மையமா வச்சு மதுரை ஒரு கலவர பூமியா மாத்துறதுக்கு RSS பாஜக ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாட்டிலே சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான் காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. பிஜேபிங்கிற இந்து முன்னணிங்கிற டேய், உங்களுக்கெல்லாம் இறுதி எச்சரிக்கை சொல்றேன். ஒழுக்கமா வீட்டுக்குள்ள உட்காந்து அன்போட நேசத்தோட மனித நேயத்தை வளருங்க. எந்த வடநாட்டு நாய்க்கும் இங்க ஏஜென்டா இருந்தீங்கன்னா யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு இங்க மதிப்பே இல்லையா? என்ன நடக்கிறது தமிழ்நாட்டுல அப்படின்னு அவளா துடிச்சுட்டு இருக்காளோ? ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்ட சந்தனத்தை யார் பாதுராசா? அண்ணா அண்ணா, நான் தங்கச்சி தேடி வந்தேன். நான் தெரியாம வந்துட்டேன். போயிடா நான் ஒரு நிமிஷம் ஒரு செருப்பா அடிச்சுட்டானோ குமார்லாமா? நான் பெரிய இந்து மக்களை காப்பாத்துறோம், இந்து மதத்தை காப்பாத்துறோம், கோவிலை காப்பாத்துறோம், சாமியை காப்பாத்துறோம், இந்து மக்களினுடைய உரிமைகளை காப்பாத்துறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த இந்துத்துவ கலவர கும்பல் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் நாங்க தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கலவரத்தை ஏற்படுத்துற நோக்கில ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையிலே முருகன் மேல இவங்களுக்கு பக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியா முழுக்க இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்தி இருக்கணும். அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிறா? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாயா? நிறுத்துங்க, அட நிறுத்துங்க. எதுக்கே நம்ம காந்தனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறமா? நிறுத்துக்கலாம். அறிவு கிட்டீங்களா? ஏன் அடிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் கேட்கறான்ல, அதை சொல்லிட்டு அடிக்க வேண்டிய ஓடியா போயிட போறேன். தமிழ்நாட்டுல ஏதாவது ஒண்ணு செய்யணும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை, மதச்சார்பின்மையை எடுக்கணும், சீர்குலைக்கணும். அப்ப அதற்கு ஒரு பிரச்சனை வரணும். அந்த பிரச்சனை மதம் சார்ந்து இருக்கணும். குத்தமே கிடையாது. உள்ள ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தை பூச்சாண்டியா காட்டணும். அதற்கு ஒரு பிரச்சனை வரணும். அதற்காக தான் இவனுங்க இப்படி ஒரு விஷயத்தை இன்னைக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்க ஒன் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். உன் கண்ட்ரோல் இருக்கிற ஒன் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம். இது ஏன் கண்ட்ரோல் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி போலீஸ் ஸ்டேஷன். எவன் என் இடத்துல அனாவசியமான வேலை செய்ய விடாம தடுத்தாலும் சரி, நீதிபதி அவர்கள் தீபத்தூண் என்று சொல்லும் அந்த கல் சர்வேக்கல், எல்லைகள் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள். இது மயில் கல்றா, இதுதான் இது குலதெய்வம். அட அறிவு கிட்டவனே நல்லா பாடுறா, இந்த பக்கத்தை பாடுறா. குத்தால 2 கிலோமீட்டர் போட்டுருக்கடா. அந்த கல்லை எடுத்துட்டு பார்த்தா அது கீழே ரவுண்ட் போட்டு ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு முத்திரை இருக்கும். இது ஒவ்வொரு சர்வேக்கல் கீழையும் இருக்கும். ஆய்வு பண்ணி பாக்குறாங்க பாருங்க. இது பக்கத்துல இருக்க சர்வேக்கல் அது உடைஞ்சிருச்சு.
எவிடன்ஸ். தொடர்ந்து சர்வேக்களுக்குள்ளதான் அந்த முத்திரை இருக்கு. இந்த கல்லை எடுத்துட்டு பார்த்தாலும் அந்த முத்திரை இருக்கு. தண்ணி வரட்டும். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஐயா ஐயா புரிஞ்சுக்கங்க, உப்பு தில்லவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரகுவரன். இந்த அரசாங்கம் அதற்குரிய கூடிய ஊரே கொடுப்பா, சுப்பிரமணிய சாமி கொடுப்பா. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான், நீங்க லிட்டரலி ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். வேல் கொடுப்போம் முருகனுக்கா. பாத்தீங்களா புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா. எட்டி விட்டேன்னு வச்சுக்க நெஞ்செலும்பு மொத்தமும் நொறுங்கிடும். மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்ற மக்கள் யாருமே இந்த வழக்குக்கு வரல, இந்த பிரச்சனைக்கு வரல. 1990ல இருந்து இந்து முன்னணி அமைப்பு இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் தர்கா பக்கத்துல கோரிக்கையை வச்சு அழுத்து போயிட்டாங்க. அந்த இயக்கம் அவங்க தோத்து போச்சு. தோத்து போன இயக்கத்தை நீதிமன்றத்தின் வழியாக நீதிமன்றத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை வாங்கி தர்கா வழியா உள்ள போகுது. தர்காவை இடித்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கான திட்டத்தை வகுக்கிறார்கள். என்னையா பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர்? ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தது இல்ல? ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ண? ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, பாஜக இருக்கிறதையே ஜனங்க மறந்துட்டாங்க. இவங்க போன பிப்ரவரி 4 கோயில்ல போது பிரச்சனை பண்ணாங்க. நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீறி கச்சராஜா திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோம்னு பேசினாரு. இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. அயோத்திக்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. உங்களை என்னென்னமோ பண்றாங்கப்பா. நான் வேஸ்ட் பண்ணானு ஒன்னும் தெரியல, ஒன்னும் வரல, ஒண்ணுமே கத்துக்கலப்பா நானு. பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எதிர்பாராத ஒரு நிகழ்வு, நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 144 தடை உத்தரவு அப்படின்றது அங்கு போடப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில 10 லட்சம் பேர் கூடி இன்னைக்கு கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடி இருக்காங்க. அங்க எந்த கலவரமே நடக்கல. சித்திர திருவிழா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா 10-15 லட்சம் பேர் கலந்துக்கிற ஒரு ஈவெண்ட். அங்கேயும் வந்து கலவரமே நடக்கல. ஆனா மக்கள் செல்வாக்கே இல்லாத செல்லா காசுகளான அடையாளம் இல்லாத நபர்களால் இந்து முன்னணின்ற பேர்ல இங்க வந்து நாங்க திருப்பரங்குன்றத்துல ஏத்த போறோம் அப்படி. திருப்பரங்குன்றத்துல பாரம்பரியமா எப்பவுமே தீபம் ஏத்தக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு வந்து ஏற்றப்பட்டிருக்கு. அதை மீறி நான் கலவரம் பண்ண போறேன் அப்படின்ற நோக்கத்துல இந்த காடேஸ்வரா சுப்பிரமணிய மாதிரி ஆட்கள் எல்லாம் போயிருக்காங்க. என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட அரசாங்கம் அனுமதிக்கிறதுக்கு மனசு வரல. நீதிமன்ற தீர்ப்பை ஏத்து உடனே மேல்முறையீடு போயிருக்காங்க. என்ன திருப்பரங்குன்ற மலைங்கிறது வேற எங்கேயோ நாட்டுல இருக்கா? நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம முருகன் கோயில்ல கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் வேண்டுமென்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்க்கிறது. கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கான உத்தரவு வந்ததை அமுல்படுத்துகின்ற பணியினை செய்ய வேண்டுமே தவிர தமிழக அரசு இதில் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே காடேஸ்வரா சுப்பிரமணிய மாதிரி ஆட்களுக்கு முருகன் மேல பக்தி இருக்குன்னு சொன்னா
அவருடைய சொந்த மாவட்டமான திருப்பூர்ல சிவன்மலையில முருகன் கோயில் இருக்கு, சென்னிமலையில முருகன் கோயில் இருக்கு. அங்க வந்து திருப்பூர்ல இன்னும் பல இடங்கள்ல வந்து முருகன் கோயில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பக்கத்துல கோயம்புத்தூர்ல வந்து மருதமலை முருகன் கோயில் இருக்கு. அப்படி எங்கேயுமே போகாம நேர மதுரைக்கு, அதுவும் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து இந்த கலவரம் பண்ணணும்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. முஸ்லீமும் வராங்க, இந்துக்களும் வராங்க, எல்லாரும் ஏறி வந்து ஒன்னா ஒற்றுமையா இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கு சொன்னா கிரிஞ்சா இருக்கும். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து பக்கத்து ஸ்டேட்ல புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க என்னடா இதுவும் பண்றீங்க அதுவும் பண்றீங்க, பிரிச்சு வேற வேலை பார்க்கணும் முடிய மாட்டேங்குது. வாங்க பிரிக்கவும் முடியாது, புரியவும் முடியாது. ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. மதுரை வந்து மதுரையும் தென் தமிழ்நாடும் ஏற்கனவே சாதி கலவரங்கள்லாம் இப்படி நடந்து அதனால தொழில் வளர்ச்சி பெரிய அளவுல இல்லாம நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு வேலை தேடி சென்னைக்கோ கோயம்புத்தூரோ இல்ல வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதை மாத்தி நம்மளுடைய கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 4.5 வருஷமா வந்து தென் தமிழகத்தை வந்து தொழில் வளர்ச்சி பெருக வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழல்ல இவங்க வந்து இப்படி மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா நாளைக்கு எப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து இங்க வந்து தொழில் தொடங்க வருவான்? இல்ல பிற பகுதியில் இருக்கவங்க இங்க வந்து தொழில் தொடங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டா இப்படி பிரச்சனை ஆகும் அப்படின்னு பயந்துட்டு போவாங்க. அப்ப இந்த கலவரம் செய்யறவங்களுடைய நோக்கம் என்ன? மதுரை வந்து வளரக்கூடாது, மதுரையும் தென் மாவட்டமும் இப்படியே பின்தங்கி இருக்கணும், இங்க இருக்கிறவங்க எல்லாமே வேலை வெட்டிக்கு போகாம இந்த மாதிரி கலவரம் பண்ணணும்ன்ற நோக்கத்துல எப்படி அயோத்தி